ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இன்றைய தினத்தில் உன்னிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்ற விஷயங்கள் உன் மனதிற்கு ஆறுதலாகவும் உன் வாழ்விற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகவும் சர்வ நிச்சயமாக இருக்கும். நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பயத்தை ஏற்படுத்துகின்றதா? எதற்காக நமக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது என்று மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகின்றதா? ஏனப்பா இத்தனை சோதனைகளை தருகின்றாய்? இப்பொழுதுதான் இந்த பிரச்சனை அடங்கியது என்று நினைத்தேன், அதற்குள் மீண்டும் வேறொரு பிரச்சனையா என்று மனதிற்குள் திகைப்படுகின்றாயா? என் அன்பு குழந்தையே, யாம் இருக்க பயமேன் என்கின்ற வாசகத்தை மட்டும் எப்பொழுதும் மனதிற்குள் வைத்துக்கொள். இந்த ஒரு வாக்கியம் உன் மனதிற்குள் நிலையாக இருக்கட்டும். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை பயமுறுத்தினாலும் என் மீது இருக்கும் நம்பிக்கையில் பயப்படாமல் இரு. நீ ஏதோ தவறு செய்கின்றாயோ, அதனால்தான் இப்படியெல்லாம் நிகழ்கின்றதோ என்கின்ற குழப்பம் எதுவும் உனக்குள் வேண்டாம். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் என்னுடைய குழந்தைகளுக்கு நிறைந்தே இருக்கும். வாழ்க்கை உன்னை இத்தனை துன்பத்திற்கு ஆளாக்குகின்றது. ஆனால் இந்த முருகன் அத்தனை துன்பத்தின் பிடியிலிருந்தும் நொடி பொழுதில் காப்பாற்றி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என்பதை சொல்கின்றேன் நான் இச்சமயம். என்னதான் பாவம் செய்தோனோ என்று நொந்து கொள்ளாதே. நீ என்னை வணங்கி கொண்டு இருக்கின்ற, அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு பாவமும் உன்னை பாதிக்கப் போவது இல்லை. அத்தனையையும் இத்தனை நாள் நீ சந்தித்த சோதனைகளின் மூலமாக நீ கழித்து விட்டாய். கர்ம வினைகள் அனைத்தும் கடிந்தாகி விட்டது. பிறகு ஏனப்பா இன்னும் நான் இந்த சோதனையின் பிடியிலிருந்து வெளிவரவில்லை என்று கேட்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, அத்தனை சோதனைகளும் முடிந்து இனிமேல் நீ சந்தோஷமாக வாழப் போகின்ற தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது. கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. ஆச்சரியத்தை இக்கணம் முதல் நான் நடத்த தொடங்கி விடுவேன். இது நாள் வரை நீ சந்தித்த துன்பங்கள் உனக்கு பயத்தை கொடுத்தாலும் இனி நீ சந்திக்கப் போகின்ற இன்பங்கள் இந்த முருகனின் மீதான பக்தியை உனக்கு அதிகமாக வளரச் செய்யும். முருகனின் மீதான பாசமும் நேசமும் பக்தியும் பல மடங்கு பெருகப் போவதை நான் என் கண்கூடாக பார்த்து மகிழப் போகின்றேன். என் அன்பு குழந்தையாகிய உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். என்னுடைய செல்ல பிள்ளையாக நீ மாறி வருகின்றாய். இத்தனை சோதனைக்கு மத்தியில் தொடர்ந்து என்னை விடாப்பிடியாக அதே ஆர்வத்தோடு நீ வணங்கி வரும்பொழுது எனக்கு மெய்சிலிர்த்து விடுகின்றது. உன்னை நான் இன்னும் ஈர்க்க வேண்டும், என் அருகில் நீ இன்னும் வர வேண்டும், என் மீதான பக்தி உனக்கு மேலும் மேலும் அதிகமாக வேண்டும் என்று நானும் விரும்புகின்றேன். என் குழந்தையாகிய நீ நான் தரும் சோதனைகளின் பொழுது நீ என்னிடம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றாய், எவ்வளவு பக்தியை செலுத்துகின்றாய் என்று சில சமயங்களில் சோதித்து பார்த்து மகிழ்வடைகின்றேன். அந்த சமயத்தில் நீயும் என் நம்பிக்கையின் பாத்திரமாக விளங்கும் பொழுது மெய் சிலிர்த்து விடுகின்றேன். என்னுடைய கருணையின் மகிமை என்பது அதிகம் என்பதை உன் வாழ்க்கையில் உணர்த்த நான் விரும்புகின்றேன். எந்த விஷயத்தை நினைத்து அதிகமாக வருத்தப்பட்டு இப்பொழுது அழுது கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன். ஒரு சில காரணங்களுக்காக, உன் வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக நான் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன். அது உன்னை இப்பொழுது அச்சப்படுத்த வைக்கின்றது. எந்த ஒரு அச்சமும் வேண்டாம். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் நீ கோட்டை கட்டி வைத்திருக்கும் அத்தனை கனவுகளும் நிஜமாவதற்கான அடிப்படையான விஷயங்கள் தான் சில. அவற்றை நான் செய்தால்தான் மாபெரும் வெற்றியை நீ பெறுவதற்கு அது அடிகோலாக அமையும். உன் வாழ்க்கையை அழகான எதிர்காலத்தோடு நீ வாழ வேண்டும் என்பதால் சில விஷயங்கள் நடக்கின்றது. மனதிற்குள் எத்தனை கேள்விகள் நீ எனக்கு கேட்டாலும் அத்தனைக்குமான ஒரே பதில் உனக்கு நல்லதுதான் நடக்கும், நன்மைதான் நடந்து கொண்டிருக்கின்றது. நடந்து முடிந்த விஷயங்களிலும் நன்மைகள் தான் நிறைந்தும் இருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்கள் அழகாக இருப்பதால் உன் வாழ்க்கையும் அழகாக தான் இருக்கும். பொற்காலம் இனிமேல்தான் ஆரம்பம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்று நானும் விரும்புகின்றேன். என் குழந்தை, நீ கண்ணீர் சிந்துவதையும் கதறி அழுவதையும் என்னால் பார்க்க முடியுமா? கோடான கோடி பக்தர்கள் என்னை நோக்கி படையெடுத்து
ஆர்வமாக பக்தியோடு வரும்பொழுது நான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றாமல் இருப்பேனா? என் முன் வைத்த வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்டதே என்று என்னுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி விட்டாய் முருகா என்று என்னுடைய பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் பொழுது நான் பக்தியில் உங்களுடைய பக்தியை பார்த்து பூரிப்படைகின்றேன். இனியும் எந்த ஒரு கஷ்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போவது இல்லை. இரவும் பகலுமாக என் நினைவோடு இருந்தாய். இன்பத்திலும் துன்பத்திலும் என் நினைவோடு இருந்தாய். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் என் நினைவோடு இருந்தாய். உன்னை நான் மறப்பேனா? எவ்வளவு போராட்டங்களை நீ வாழ்க்கையில் சந்தித்திருந்தாலும் அத்தனை போராட்டத்திற்கான வெற்றி நீ பெறக்கூடிய காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது. உன்னுடைய எதிர்காலம் மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் சிறப்பாகவும் செல்வ வளத்தோடும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாறிவிட்டது. உன்னுடைய மனதிலும் புத்தியிலும் இதயத்திலும் வாழ்விலும் நானே நிறைந்திருப்பதால் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிறைந்துதான் இருக்கும். நீ அடைய போகின்ற வெற்றி உனக்கு இனி அதிக அளவில் சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு நொடி கூட நீ கவலைப்படாமல் இன்பமாக வாழ்வாய். துன்பம் ஆரம்பித்த நாட்களையெல்லாம் மறந்துவிடு. இனி இன்பத்தில் மகிழப் போகின்ற நாட்களையெல்லாம் நினைத்து சந்தோஷமாக இரு. எல்லா கஷ்டங்களும் முடிவுக்கு வந்து விட்டது. எத்தனை பேரிடம் அவமானப்பட்டிருக்கின்றாய், எத்தனை பேருடைய வார்த்தைகளால் மனம் நொந்து போயிருக்கின்றாய். அத்தனையையும் நான் அறியாமல் இருப்பேனா? எல்லாம் அறிந்திருக்கின்றேன். இனி நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் பொன்னாகும். உன்னை திட்டி தீர்த்தவர்களெல்லாம் வாய் நிறைய மனம் நிறைய பாராட்டப் போகின்றார்கள். உதவி தேடி எத்தனை பேர் வாசலுக்கு போய் நின்றிருப்பாய். இனியும் நீ யாரிடமும் கையேந்தக்கூடிய நிலை நிச்சயம் வராது என் குழந்தையே. வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் போல உன்னுடைய கரங்கள் மாறும். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் செல்வ வளத்தை நான் சேர்ப்பேன். நேரமும் காலமும் கூடி வந்தால் எல்லோருடைய நிலைமையும் எப்படி மாறுகின்றது என்று அறிந்திருக்கின்றாய் அல்லவா? உனக்கான நேரமும் வந்து விட்டது. என் அன்பு குழந்தையாகிய நீ தேடி சென்ற உதவியெல்லாம் உன்னை தேடி தானாக வந்து மகிழ்விக்கும். உன்னை விலகி சென்ற உறவுகள் அனைத்தும் உன்னை தேடி வந்து மகிழ்விப்பார்கள். துன்பங்கள் எல்லாம் கலைந்து இன்பங்கள் வந்து சேரப்போகின்றது. இது எல்லாமே சர்வ நிச்சயமாக உனக்காக நான் அமைத்து கொடுக்கக்கூடியது. கண்ணீரை துடைத்து கொண்டு இந்த கந்தனை நினைத்து கொண்டு கௌரவத்தோடு நீ வாழ்வாய். தைரியமாக சொல் உன் மனதிற்குள் கந்தனுடைய நாமத்தை. உன் வாழ்க்கை இனி மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நல்லது நடக்கும்.